உனக்கு காட்சி கொடுத்த மாதிரி அவனுக்கும் காட்சி கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்ப சாமி சொன்னது சரியான போச்சு. எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி நான் பிள்ளைங்க காட்சி கொடுத்தாங்களா? காசுலாம் கொடுத்தேன். ஏன் தம்பி நீ கொடுத்தானே இல்லைங்கள? அவன் என்ன பண்ணிருக்கான் பத்தியா? அவனுக்குன்னு எதுவுமே வச்சுக்காம, அவனுக்குன்னு எதையும் தேடாம பிறர் நலத்துக்காக கொடுத்து உதவிருக்கான். அது எங்களுக்கு பிள்ளை கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகள் நல்லபடியா படிக்கணும், ஒரு நல்ல இடத்துல அவன் கொடுத்துருக்கான். நீ என்ன பண்ண? நீ பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அரசியல் இறங்கி அப்படி இருக்கும் விட்ட வாங்கி வச்சேன்னா பிறகு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. ஒழுங்கா சொல்ல கேள்வி அண்ணன் பேச்சை கேட்டு அவங்க கூட நல்லபடியே நான் ஏற்கப்பட்டே அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஒழுக்கமா இருக்கும், ஒழுக்கமா இருக்கும். மணிக்குள்ள வேணாம், நீ நல்லா இருந்தா கதை சரியா? பெரியவன சின்னவனுக்கு புத்திமதி சொல்லி நீ போற மாதிரி நல்ல வழியில அவனை கூட்டு நல்ல மொழி முடியும்பா. நீ கூட்டு பண்ணியா பேண்ட மாதிரி முடிப்பாமலே நீ விட்டுறாங்க. எப்படி காட்சி தருவார் அப்படிங்கறத ஒரு காட்சி மூலமா பார்க்கலாம். कर्म में ही है जीवन का सबसे उजला संदेश। तुम्हें कहा निष्काम बने बस कर में मन रखना। हे कृष्ण मेरे भीतर तू हर पल मुझ में बसना। मन में उठते संशय सारे तेरे शब्दों से मिट जाते। पल की चिंता छोड़ दे इंसान तेरे कर्म ही बदलाते। कर्म ही तेरा धर्म बने, यही गाना की बोली जो कर दे दिल से श्रद्धा से उसमें छुपी है डोली। हे माधव तू पद प्रदर्श मन को सही राह दे। कर्म में ही मोक्ष छिपा है ज्ञान तू ही साध दे। अन्नाद्भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः। यज्ञाद्भवति पर्जन्यः यज्ञः कर्म समुद्भवः।
கர்மமே பிறப்பிலிருந்து துவங்குகிறது. இந்த பிறப்பின் வளர்ச்சியினால் ஏற்படுகிற சிக்கலின் வீழ்ச்சி தருகின்ற முடிவு யாவுமே முக்குணங்களால் அமைந்த கருமங்களினால் நிகழ்கிறது. இந்த கருமங்கள் தான் நான் யார் என்று முடிவும் செய்கிறது. உயிர்களில் அக்னிகள் அனைத்தும் ஐம்பொறி வழி கிடந்து உழந்து மயங்கி நொந்து மீண்டும் பிறக்க கருவுக்குள்ளோ முட்டைக்குள்ளோ நிலத்து புதையிலோ மாட்டிக்கொள்ளுகிறது. ஆனால் பிறப்பிலே அரிதான மனித பிறப்பு மட்டும்தான் பகவத்கீதையை கொழுக்கொம்பாக கொண்டு கர்மத்தை கர்ம யோகமாகவும் கர்ம ஞானியாகவும் மாற்றிக்கொள்ள முற்படுகிறது. நாமும் அறியாமையாகிய பிறப்பு எனும் மாய கிடங்குகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க பகவத்கீதை என்னும் புனித சாசனம் நம் வாழ்வில் அரங்கேறட்டும். பார்த்தனுக்காக பரம்பொருள் பகவான் நாராயணனே ஓதிய மொழியே வேதவியாச புராண முனிவர் மகாபாரதத்தின் நடுநாயகமாய் 14 அதிகாரங்களில் அருள பிறவி பிணியை அகற்றும் தேவி அத்வைத அமுதை அருளும் தாயே பகவத்கீதை போற்றி போற்றி பகவத்கீதை போற்றி போற்றி பகவத்கீதை போற்றி போற்றி. ஓம் சிவாய ஓம் அமர்தீஸ்வரி நமः. கடவுளே ஆனாலும் பூலோகத்தில் வந்து விட்டாய். தலைக்கவசம் உயிர் கவசம் அதுவே